சொன்னாங்க புத்தகம் படிக்கணும். அந்த ஒரு மேடம் சொன்னாங்க, அந்த விழி இழந்தவருக்கு ஒரு குச்சி மாதிரி தான் புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இன்னொருத்தங்க அந்த கார்த்தியாயினி மேடம் சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அவங்களுடைய கையெழுத்து எழுதப்பட்ட ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம அப்படியே ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கணும். உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். இந்த மேடையில கிடைத்த ஒரு அழகான சிந்தனை. ஏன்னா இந்த இயந்திர உலகத்தில் நாம் தொலைத்திருப்பது கையெழுத்துக்களை தான். நீங்க வேகமா மொபைல்ல பேசிடுறோம். வெளியூர்ல இருக்கிறவங்க வீடியோ கால்ல கூட அம்மாட்ட பேசிடுறோம். ஆனால் அந்த காலத்துல நம்ம ஹாஸ்டல்ல இருக்கும் போதோ வெளியூர்ல இருக்கும் போதோ தப்பான பிழைகளோடு நம்ம அம்மா எழுதின கடிதம் இருக்கிறது பாத்தீங்களா? அதுல அவ்வளவு பிழைகள் இருக்கும். ஆனால் அந்த பிழைகளை தாண்டி அம்மாவின் பிரியம் அதிலே அதிகமாக இருக்கும். அந்த கடிதம், அந்த லெட்டரை எடுக்கும் போதே ஏதோ அம்மாவுடைய அன்பு நம்ம கையில வந்த மாதிரியே ஒரு உணர்வு வரும். இன்னைக்கு நம்ம கையெழுத்தை தொலைத்து இருக்கிறோம். அது நிறைய இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்துல கர்சிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெழுத்தையும் ஒரே மாதிரி போட வச்சுட்டாங்க. நீங்க யார் கையெழுத்துங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஆங்கிலத்துல எழுதுனாங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற 20 பேர் கையெழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. யாருக்குமே தனித்துவமே இல்லை. ஆனா நாம படிக்கும் போது ஒவ்வொருத்தங்க கையெழுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? டி ஒருத்தன் இப்படி போட்டு இந்த ஜீரோ போடுவான், இன்னொருத்தன் ஜீரோ போட்டு இப்படி வளைச்சு விடுவான். அதை வச்சு இது யாரு எழுதுனா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கெல்லாம் காதல் கடிதம் எழுதி யாரும் தப்பிக்கவே முடியாது. அந்த கையெழுத்தை வச்சு நம்ம ஆளுக பிடிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு தனி கையெழுத்து என்கின்ற ஒரு சுயத்தை நம்முடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள் தொலைத்து இருக்கிறார்கள். அதனால அது இன்னும் மறைந்து போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நம்ம பழகி இருக்கிறோமோ அவங்களுடைய கையெழுத்து உள்ள ஏதாவது ஒரு காகிதத்தை பத்திரப்படுத்தி கொள்வது நம்மளுடைய வருங்காலத்துல நம்ம ஒரு நினைவுகளை அசை போடுவதற்கான ஒரு வசதியாக கூட இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் அவங்க பதிவு செஞ்சாங்க. நம்ம ஒரு ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஒரு நாவல், ஒரு சிறுகதை நம்ம வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விடும். ஏன் புத்தகம் வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க? நம்மளாம் நாங்க கமிஷன் ஏஜெண்டா? புக் ஸ்டால் வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாம் கமிஷன் ஏஜென்டா இருக்காங்களா? நிச்சயமாக இல்லை நண்பர்களே. புத்தகம் ஏன் வாங்க வேண்டும் என்றால் அது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. ஏன்னா இன்னைக்கு நல்ல பொழுதுபோக்கு என்பது நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. தந்தை பெரியார்கிட்ட கேட்டாங்களாம், பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று. அதுக்கு அவர் ஒரே வார்த்தையில சொன்னாராம், அவங்க கைகளில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகங்களை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னாராம். இன்னைக்கு தந்தை பெரியார் ஐயா அடுத்த தலைமுறை முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டா அவங்க கையில இருக்க மொபைல் போனை எல்லாம் புடுங்கி தூர எரிஞ்சிட்டு எல்லாரு கையிலையும் புத்தகங்களை கொடுங்கள், அவர்கள் உருப்படுவதற்கு அது ஒன்றுதான் வழி என்று சொல்வார். எல்லாம் மொபைல் தான். எல்லாருடைய உடம்பு தான் இங்க உட்கார்ந்து இருக்கு. நானும் பாக்குறேன் எல்லாம் இப்படி நரேந்திர மோடி இவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ற மாதிரி அதை உட்காந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லாருமே அப்படித்தான். மேடையில உட்கார்ந்து இருக்கும் போதும் ஒருத்தங்க பேசுனா இன்னொருத்தங்க மொபைல் தான் பாக்குறோம். இது ஒரு அனிச்சை செயலாக மாறிவிட்டது. நீங்க 5 நிமிஷம் உங்க மொபைலை சும்மா வச்சிருங்க. அதுல ஒரு மெசேஜ் சத்தம் வந்திருக்காது, ரிங்டோன் வந்திருக்காது, ஒரு கழுதையும் வந்திருக்காது. 6வது நிமிஷம் அதை எடுத்து நீங்க சும்மா பாப்பீங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? இப்ப பாப்பீங்க. இன்னும் 4வது நிமிஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. என்ன காரணம்? சைலண்ட்ல கூட நம்ம போடல. என்ன காரணம் என்றால் அதை அடிக்கடி எடுத்து பார்ப்பது நம்ம மூளைக்கு பழகி விட்டது. எந்த ஒரு விஷயமும் அது நல்லதோ கெட்டதோ, நல்லதை விட கெட்டது ரொம்ப வேகமாக நம்மை அடிமை கொள்ளும். இன்றைக்கு இந்த மொபைல் போன் என்கின்ற ஒரு விஷயம் நம்மை நிறைய ஆட்கொண்டு இருக்கிறது. அதுல இருந்து நீங்க வெளியில வரணும், நாம வெளியில வரணும்னா நமக்கு கிடைச்ச ஒரே கைப்பிடி புத்தகம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. ஒரு நல்ல பொழுதுபோக்குக்கு நீங்க உள்ள போகணும்னா ஒரு புத்தகம், நல்ல சுவாரஸ்யமான ஒரு நாவல் எடுத்துட்டு உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்க மொபைல் போனை நீங்க மறந்துடுவீங்க. அப்ப அந்த மொபைல் பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னாலே நல்ல பொழுதுபோக்கு அம்சம் என்னவென்றால் இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருத்து, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வரி உங்க வாழ்க்கையின் ஏதாவது ஒரு அம்சத்தை நிச்சயமாக புரட்டி போடும். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு மெதுவா போங்க. இன்னைக்கு வேண்டாம், எல்லாரும் இப்ப எஞ்சி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நாளைக்கு பகல்ல ஒரு ரவுண்ட் யாரையும் கூட வச்சுக்காதீங்க. நீங்களா ஒவ்வொரு ஸ்டாலா போங்க, ஒவ்வொரு புக்கா. உங்களை பார்த்த உடனே சில புக்கு கூப்பிடும், இங்க வா என்னைய பாரு அப்படின்னு சொல்லி. அந்த புக்கையா மட்டும் எடுத்து ஒரு 4 பக்கம் பரட்டி முன்னாடி பின்னாடி நடுவுல எல்லாம் பாருங்க. அதுல ஏதோ ஒரு வார்த்தை உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு நூல் மாதிரி தைக்கும். அந்த புத்தகத்தை மட்டும் விலைக்கு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு படிச்சு பாருங்க. நிச்சயமாக அந்த புத்தகத்தில் நீங்கள் இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம், இல்லைன்னா உங்க குழப்பத்திற்கு உங்களை ஆட்படுத்திய ஒரு விஷயம், இல்லை என்றால் நீங்க ஏதோ ஒரு துயரத்தில் இருக்கும் போது அதிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு வாசகம் நிச்சயமாக அந்த புத்தகத்திற்குள் இருக்கும். அதுதான் புத்தகம் உங்களுக்கு தருகிற மிகப்பெரிய பொக்கிஷம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு எழுத்தாளன் என்ன செய்கிறான் தெரியுமா?
அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து நமக்கும் சேர்த்து அவன் சிந்திக்கிறான். வேற ஒண்ணும் கிடையாது. எழுத்தாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நாமெல்லாம் நமக்காக சிந்திக்கிறோம், எழுத்தாளர்கள் நமக்காகத்தான் சிந்திக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு தேடல் அங்கே நிறைவு பெறும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை வாங்கி பரட்டி வாசிச்சு பாருங்கள். நிச்சயமா அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். எவ்வளவு விஷயங்கள், ஒரு சின்ன கவிதை நம்ம மனசை மாத்திருங்க.